பல பேர் கீழ போயிட்டு வீடியோல கமெண்ட் போடுவீங்க. "எங்கேயா இருந்த நீ? இப்பதான் சந்தோஷப்படலான்னு இருந்தோம்." அப்படிங்கிற மாரி வீடியோல போடுவீங்க. அதுல எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது போட்டாலும். ஏன்னா, நம்ப அஷ்டமத்து சனி விலகிருச்சு, நீங்க அப்படி வந்துருவீங்க, இப்படி வந்துருவீங்கன்னு சொல்லி உங்கள பொய்யா ஆசை காமிச்சு, என்ன சொன்னா ஒண்ணும் நடக்கல அப்படிங்கிற மாரியான அமைப்புகளுக்குள்ள போயிறக்கூடாது. உண்மையே சொல்லணும்னா, பெரிய அமைப்புல ஏற்றம் இல்ல. இல்லங்கிறது இல்லன்னு தான் சொல்ல முடியும் இப்போதைக்கு. சரிங்களா? அந்த அமைப்புகள்ல எங்கெல்லாம் கவனமா இருக்கணும்? கல்யாணம் ஆகும். ஆனா, ஏன்டா கல்யாணம் பண்ணோங்கிற மாரி இருக்கும். சரிங்களா? அந்த மாரி கணவன் மனைவிக்கு இடையில ரொம்ப கடுமையான கருத்து முரண்பாடுகள் ஏற்படுகின்ற காலகட்டம். அதெல்லாம் ஆகி 10 வருஷம் ஆயிருச்சுங்க. ஓ! 10 வருஷம் தாண்டிட்டீங்களா? அப்ப சக்சஸ். 11வது வருஷம் கவனமா தாண்டுங்க. அப்படிங்கிற மாரியான ஒரு இயர் தான் இது. சரிங்களா? நம்ம கணவன் மனைவி பிரச்சனை, பிரிவினை அந்த மாரியான அமைப்புகளுக்குள்ள போகறதுக்கான ஒரு காலகட்டம். ஒருவேள 6ஆம் இடம், 8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் போகுதுன்னா, கண்டிப்பா குடும்ப வாழ்க்கை பஞ்சாயத்துக்கு போயிரும். அதனால கொஞ்சம் மன வாழ்க்கையில விட்டு குடுத்து போகணும். நெறைய பேருக்கு என்னன்னாங்க, தும்முனா அது ஒரு குத்தங்கிறாங்க. மாமியார் வந்து பிளேட்ட கழுவி வைன்னா, "அதுக்கா நான் எம்பிஏ படிச்சுட்டு வந்தேன்." ஏங்க நீங்க எம்பிஏ படிக்கிறதுக்கு திருமணத்துக்கு இது ஒரு குவாலிஃபிகேஷனா? ஏதோ மேனேஜர் வேலைக்கு போகிற மாரி குவாலிஃபிகேஷனா இதெல்லாம் சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கிடணும். மன வாழ்க்கையில விட்டு குடுத்து போகலன்னா, கடகராசி நேயர்களின் மன வாழ்க்கை ஒரு கேள்விக்குறி தான். அந்த மாரியான ஒரு அமைப்புல தான் இப்ப இருக்கு. அதனை அடுத்தது ஆரோக்கியம். ஆல்ரெடியே ஒரு 4, 5 வருஷமாவே கடகராசிக்காரங்க எல்லாவற்றிலுமே அடி வாங்கிட்டு இருக்கீங்க. ஆரோக்கியத்தில ரொம்ப சிவியரா அடி வாங்குறீங்க. சிறியவர் முதல் பெரியவர் வரைங்கிற மாரி. அந்த அமைப்புகள் வலுக்குறையுமே தவிர, ஆனா மருத்துவ தொந்தரவுகள் நீடிக்க தான் செய்யும். மருத்துவ செலவுகள் நீடிக்க தான் செய்யும். அத நம்ம தடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு அமைப்பு.